எல்லோருக்கும் வணக்கம். நான் ரத்தன்தீப் கன்சல்டிங் அண்ட் பியாண்ட் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் எல்லாம் விஷஸ் கொடுக்குறேன். நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர் வந்து எல்லாருக்கும் சிக்னிஃபிகண்ட். நம்ம எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். நம்ம எல்லாரும் ஏதாவது மாற்றங்கள், ஏதாவது புதுசா பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். அந்த புதுசா பண்ணுறது என்ன, எதுக்கு? ஏன்னா நம்ம வளர விரும்புறோம், நம்ம கான்சியஸோட வளர விரும்புறோம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயரும் ஒரு நியூ இயர் தான். ஒரு நிறுவனத்துக்கு growthன்னு பார்க்கறச்ச எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் நம்ம எவ்வளோ க்ரோ ஆகிறோம், நம்மளால என்ன பண்ண முடியறது, எப்படி ஒரு பயிர் வரணும்னா அதோட சீட்ஸ் வந்து ஒரு டைம் பீரியடுக்கு முன்னாடி நம்ம போடணுமோ அதே மாதிரி ஒரு பிளானிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் போடணும். அதெல்லாம் பண்ணாதான் ஒரு நல்ல பயிர் வர முடியும். ஒரு பர்சன் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா 4 இயர்ஸ் டைம் பிளான் எக்ஸிக்யூட் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு ஒரு புத்தாண்டு வருது, ஒரு ஃபினான்ஷியல் இயர் வருது, அந்த புத்தாண்டுக்கு நம்ம பிளான் பண்ணணும், நம்ம ஒரு growth பண்ணணும். அந்த பிளானிங்கோட பார்ட்டு தான் பட்ஜெட்டிங். இந்த செஷன் பட்ஜெட்டிங் பத்தி இருக்கு. பட்ஜெட்டிங் பண்ணிட்டு எப்படி நம்ம சேல்ஸ் growth அச்சீவ் பண்ணலாம், வர ஃபினான்ஷியல் இயரை நம்ம எப்படி ஒரு நல்ல growth ஓரியன்டட் ஃபினான்ஷியல் இயர். கடந்த 2 காலமாக நம்ம பார்த்த ஃபினான்ஷியல் இயர்ஸ் எல்லாம் கோவிட் அஃபெக்டட், கோவிட் பாதிச்சு வந்த ஃபினான்ஷியல் இயர். பட் இந்த வருஷம் நம்ம பார்க்க போறது வித் அவேர்னஸ், எப்படி நம்ம இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம பிசினஸை க்ரோ பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ பட்ஜெட்டிங் ஏன் இப்போ பண்ணுறோம்னா, இந்த டிசம்பர் இருந்தா கூட நம்மளுக்கு டைம் வேணும் பிளான் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளோட கோல் போஸ்ட் என்ன, ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் நம்ம எங்க போக விரும்புறோம், அந்த கோல் போஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிளானிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் 2 months to 3 months டைம் லைன் தேவை. அதனால இந்த செஷனை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன் எடுக்க போறது நம்ம கன்சல்டிங் அண்ட் பியாண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் மெம்பர்ஸ். நம்ம டீம் மெம்பர்ஸ் Srinivasan, who is a chartered accountant, Sandeep, who is a cost accountant, Jayachandran and Venkatesh to be chartered accountants. ஸோ இவங்க எல்லாம் நம்ம இந்த எப்படி இந்த பட்ஜெட்டிங் இந்த செஷன் ஆர் ஒரு பட்ஜெட்டிங் நம்ம ஒரு நிறுவனத்துக்கு பண்ணோம்னா எப்படி அந்த பட்ஜெட்டிங் வந்து சேல்ஸ் growthக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படி வந்து ஒரு பட்ஜெட்டிங் வந்து பார்த்துட்டு நம்மளோட சேலஞ்சஸை நம்ம மிட்டிகேட் பண்ண முடியும், ஒரு நிறுவனத்துக்கு வர சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ண முடியும், இதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போறது இந்த 4 key members of the team. Apart from these key members, so many people, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிரசன்டேஷன் உங்க முன்னாடி எடுத்துட்டு வரதுக்கு. எல்லாருக்கும் பிஃபோர் ஹேண்ட் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ மா. நன்றி ரத்தன் மேடம். நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க மேடம். ஒரு பட்ஜெட்டோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் இப்போ நம்ம டிசம்பர்லயே அதை ஸ்டார்ட் பண்றோம்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரீஃபிங். நம்ம போன மாசம் பார்த்தோம்னா கன்சல்டிங் அண்ட் பியாண்ட் நாலேஜ் சீரிஸ் நவம்பர்ல பார்த்தோம்னா நம்மளோட ப்ராசஸ் டீம் உங்களுக்கு இன்னொரு சேல்ஸ் டிரைவர்ஸ் என்னென்ன 4 டிரைவர்ஸ் ஆஃப் growth இருக்கு சேல்ஸ் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தாங்க. ப்ராடக்ட், கஸ்டமர், எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் ப்ராசஸ், இந்த சைக்கிள். ஸோ அதை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது இந்த டிரைவர்ஸ் ஆஃப் சேல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வருது அப்படின்றத தாட் ப்ராசஸ்ல வச்சுட்டு, பிளஸ் இப்போ பட்ஜெட் சீசன் இப்போ பார்த்தோம்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டே நிர்மலா சீதாராமன் பாத்தீங்கன்னா போன அக்டோபர் நவம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரியோட இன்டராக்ஷன் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இயர் அவங்க எல்லாம் என்னென்ன பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்ல எப்படி நம்ம இன்சென்டிவ் எடுத்துட்டு வருது, ஸோ தட் நம்ம எக்கானமி எப்படி க்ரோ ஆகுதுன்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா பிசினஸஸும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம பிளானிங் ஸ்டார்ட் பண்றோம், ஸோ தட் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம அது பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் நம்ம மனசுல வச்சுட்டு ஸோ இந்த மாசம் நம்ம இந்த பட்ஜெட்டிங் செஷனை பத்தி நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஸோ பேசிக்கலி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல பட்ஜெட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பட்ஜெட்டிங் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட் ஆர்கனைசேஷன் கிடைக்குது, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் எந்த மாதிரியான டைப்ஸ் இருக்கு, ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்கு. ஒரு பிசினஸுக்கு ஒரு பட்ஜெட் சூட்டபிளா இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். பட்ஜெட்டரி சைக்கிள், அதாவது நம்ம லைஃப் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பிசினஸும் ஒரு சைக்கிள் தான். ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் growth இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டரி சைக்கிள்ல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற பட்ஜெட்டரி சைக்கிள் பார்க்கலாம். ப்ராசஸ், ஒன்ஸ் நம்ம பட்ஜெட்டை டிட்டர்மைன் பண்ணக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராசஸ்ல நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். அப்புறம் செலெக்ஷன் ஆஃப் பட்ஜெட். ஓகே, நம்ம இதான் பிளான்னு சொல்லி பண்ணியிருக்கோம்.
நம்ம பிசினஸுக்கு எந்த மாதிரியான பட்ஜெட் நம்ம பண்ணலாம், எது நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அப்புறம் ஹவு பட்ஜெட் ஹெல்ப்ஸ் இன் சேல்ஸ் க்ரோத். சோஃபார் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம நிறைய கிளைண்ட்டுக்குலாம் நம்ம பட்ஜெட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பட்ஜெட் பண்ணதுல கிளைண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தியும் பார்ப்போம். இப்ப நம்ம டீம் மெம்பர் ஜெயச்சந்திரன் உங்களை இதுக்கப்புறம் he will take over from here. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். அண்ட் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்றதை பத்தி நம்ம சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி தேவ் ராம்சே அப்படின்றவர் அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு எழுத்தாளர், ஒரு வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர், அதையும் தாண்டி அவர் தொழிலதிபரும் கூட. அவருடைய பார்வையில பட்ஜெட்ன்றது அந்த வரவு செலவு அறிக்கை அப்படின்னா என்னன்றதை பகிர்ந்துருக்காரு. அது முதல்ல ஒரு தாண்டி பார்க்கலாம். A budget is telling your money where to go instead of wondering where it went. அதாவது ஒரு வரவு செலவு அறிக்கை அப்படின்றது உங்களுடைய பணத்தை நீங்க எங்க முதலீடு செய்ய வேணும், எங்க போகணும்னு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியை தவிர நம்ம எங்க செலவு செஞ்சோம் சொல்லிட்டு காஸ்ட் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. காமன் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை an ஆர்கனைசேஷன். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு தொழில் முனைவருக்கும் ஆகட்டும் சரி, ஒரு முதலாளி ஆகட்டும் சரி, யாருக்கா இருந்தாலும் நேரம் என்பது ரொம்ப அத்தியாவசியமானது. அதுதான் நம்ம சொல்லுவாங்க, நோ அமௌண்ட் ஆஃப் மணி எவர் பாட் எ செகண்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நேரத்தை எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ தொழில் முனைவர் ஆகட்டும் சரி, நிர்வாகிகள் ஆகட்டும் சரி, இல்ல முதலாளிகள் ஆகட்டும் சரி, அவங்களுடைய நேரத்தை அவங்களுடைய பிசினஸோட டே டு டே ஆபரேஷன்ஸ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணுன்ற பட்சத்துல நாளைக்கான வளர்ச்சிக்கோ இல்ல நாளைக்கான growthக்கோ அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகுது. இது ஒரு சவாலா அமையுது. இதை தொடர்ந்து அடுத்த சவாலா பார்க்கும்போது லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் காஸ்ட். இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே காஸ்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 ப்ராஜெக்ட் வருது. அந்த 2 ப்ராஜெக்ட்ல எந்த ப்ராஜெக்ட்ல ஒருத்தர் முதலீடு செஞ்சாங்கன்னா காஸ்ட் கம்மியா கண்ட்ரோல் பண்ணணும், அந்த அவேர்னஸ் இல்லாத பட்சத்துல அங்க ஒரு சவால் அமையுது. இதை தொடர்ந்து அடுத்த சவால் பார்த்தோம்னா அன்சிஸ்டமேட்டிக் growth prediction. இப்போ நம்ம ஒவ்வொரு பிசினஸும் அவங்களோட அடுத்த வருஷம் டார்கெட் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நான் இந்த சதவீதத்துல இந்த சதவீதம் குரோ ஆகணும், இந்த சதவீதத்துக்குள்ளதான் நான் என்னோட செலவை நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு பிசினஸ் அமைப்புமே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. அந்த ப்ரெடிக்ஷன் சிஸ்டமேட்டிக்கா இல்லாத போது, ஒரு அணுகுமுறை இல்லாமல் இருக்கின்ற பட்சத்துல அது ஒரு சவால் அமையுது. இதை தொடர்ந்து அடுத்த சவால் பார்த்தோம்னா inefficient decision making. இப்ப நம்மளுக்கு ஒரு திறனான முடிவு எடுக்கணும். இந்த திறனான முடிவு எப்ப எடுக்கப்படும்னா, அதுக்குரிய தகவல்கள் நம்ம கையில இருக்கின்ற பட்சத்துல அந்த முடிவு ரொம்ப திறமையா இருக்கும். ஆனா அந்த முடிவு தவறாக இருக்கின்ற பட்சத்துல இல்ல ஒரு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு இல்லாத பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த அமைப்பு அந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஒட்டுமொத்தமான அதோடைய குறிக்கோள்களையோ இல்ல அதோட இலக்குகளையோ அடைய முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இதை தொடர்ந்து பார்க்கும்போது லேக் ஆஃப் சேவிங்ஸ். இப்ப நான் ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு, a penny saved is a penny earned. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரூபாய் சேமிப்புன்றது ஒரு ரூபாய் சம்பாதித்ததுக்கு சமம்னு சொல்றாங்க. இந்த சேமிப்பு எப்படி வரும் பாத்தீங்கன்னா 2 காரணங்களை கொண்டு வரும். ஒண்ணு வருமானம், இன்னொன்னு அந்த வருமானத்துக்கான செலவு. இப்ப நாளையான வருமானத்தையோ இல்ல அந்த வருமானத்தை ஈட்டக்கூடிய செலவை என்னால் நான் கணிக்காத பட்சத்துல நான் நாளைக்கான சேமிப்பை என்னால் கணிக்க முடியாது. அங்கேயே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சிக்கல் உருவாகுது. இப்ப நம்ம இந்த சிக்கல்களை பார்த்தோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சொல்யூஷன் தான் பட்ஜெட்டிங். இந்த பட்ஜெட்டிங் பத்தி தான் நம்மளோட இன்னைக்கான செஷனும் இருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்கலாம். வாட் இஸ் பட்ஜெட்டிங்? பட்ஜெட்டிங்கிறது ஒரு நிதி சார்ந்த ஒரு பணத்தால மதிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலம், நாளைய முதல் கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பட்ஜெட்டிங் சொல்றோம். இங்க ஏன் நம்ம குறிப்பிட்ட காலம் சொல்றோம்? இந்த குறிப்பிட்ட காலம் எப்படி எந்த அளவுக்கு எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வருடாந்திரமா இருக்கலாம், இல்ல ஒரு மாதமா இருக்கலாம், இல்ல ஒரு காலாண்டா இருக்கலாம், இல்ல உதாரணத்துக்கு இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி பார்க்கும்போது அவங்களோட ப்ராஜெக்ட் 1.5 வருஷம் இருக்கு, 2 வருஷம் இருக்கு, 3 வருஷம் இருக்குன்னு அது மாதிரி பட்சத்துல அவங்களுடைய குறிப்பிட்ட பீரியட்ன்றது 2 வருஷம் 3 வருஷம் அதுக்கேற்றவாறு போகும். அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கான ஸ்டேட்மெண்ட், ஒரு நிதி திட்டத்தை தான் நம்ம பட்ஜெட்டிங் சொல்றோம். ஃபினான்சியல் பிளான், நிதி சார்ந்த ஒரு திட்டம். எதற்கான நிதி சார்ந்த திட்டம்? நம்ம குறிப்பிட்ட அந்த கணிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பீரியட், அந்த பீரியட்ல என்னென்னலாம் வருமானத்தை நம்மளால ஈட்ட முடியும், அந்த வருமானத்தை ஈட்டத்துக்கு என்னென்னலாம் செலவாகும், இதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிதி திட்டத்தை தான் நம்ம பட்ஜெட்டிங் சொல்றோம். நெக்ஸ்ட், இப்ப நம்ம பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்றது மூலமா ஒரு நிதி சார்ந்த நடவடிக்கைகள், ஒரு பிசினஸ் எடுத்துக்கோம்னா நம்மளுக்கு ஒரு நடவடிக்கைகள் பிசினஸ் டிரான்சாக்சன், பொருள் வாங்குதல் இருக்கும், பொருள் விற்றல் கொள்முதல் இருக்கும், நம்ம பணியாளர்களுக்கு சம்பளம் பே பண்ணுவோம், இதை தவிர்த்து கூட்ஸ் விற்கிறதுக்கு செல்லிங் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம இன்கர் பண்ணுவோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு முறையா ஒரு கட்டுப்படுத்தி கொண்டு போறதுக்கு பேரு தான் பட்ஜெட்டிங் சொல்றோம். எப்படி கொண்டு போனா, இப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த வருடம் இவ்வளவு வருமானம் ஈட்ட நம்ம இவ்வளவு செலவு செஞ்சோம்னு சொல்றோம். அடுத்த வருடம் இதை விட கூடுதலான வருமானம் ஈட்ட அந்த செலவோட ஒரு கூடுதல் பகுதி தான் என்னோட செலவு, அந்த செலவு எக்ஸிஸ்டிங் செலவோட கூடுதல் பகுதி தான் செலவா இருக்கும்.
அதை தான் நம்ம ஒரு டார்கெட்ஸ் மூலியமாவும் ஒரு இலக்குகள் நிர்ணயிச்சும் ஒரு தரநிலைகளை நிர்ணயிச்சும் நம்ம எடுத்துட்டு போறோம். முறையான ஒரு கட்டுப்பாடுகளோட எடுத்துட்டு போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க என்ன கொடுக்குறோம்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே ஒரு சின்ன ப்ரோ டிப் மாதிரி ஒரு சம்மரைசேஷன் ஆஃப் தி ஸ்லைடை வந்து கொடுக்கும். அது இங்க ப்ரோ டிப் பார்க்கலாம். A budget is a way to balance income, expenses, financial goals for a specific period. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலத்திற்கு ஈட்டப்படக்கூடிய வருமானம், அதுக்கான செலவு, அந்த காலத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட நிதி சார்ந்த இலக்குகளை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் பட்ஜெட்டிங் நம்ம பார்க்கலாம். இதை தொடர்ந்து why budgeting is required. ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு வரவு செலவு அறிக்கையை ப்ரிப்பேர் பண்றதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். எஃபெக்டிவ் டார்கெட் செட்டிங். இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுமே அவங்களுக்கு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கேன், அடுத்த வருடம் நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும். அந்த மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனுமே விஷன் ஸ்டேட்மெண்ட்டும் உண்டு, மிஷன் ஸ்டேட்மெண்ட்டும் உண்டு. அது நியூமரிக்கல் வேல்யூஸ் எடுத்துன்னு வர்றதுதான் இந்த பட்ஜெட்டிங். எஃபெக்டிவ் டார்கெட் செட்டிங் தான் அடுத்த வருஷம் நான் எவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ண போறேன், எவ்வளவு டார்கெட்டை அடைய போறேன், எவ்வளவு டார்கெட் நான் அச்சீவ் பண்ண போறேன்ற எஃபெக்டிவான முறையில ஒரு இலக்குகளை நிர்ணயிக்க நம்மளுக்கு பட்ஜெட் இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. Next helps to understand the action required to be planned. இப்போ நம்ம பிளான் போட்டா மட்டும் பத்தாது, அந்த பிளானை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும், அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம இங்க பார்க்கணும். ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆக்ஷன் பிளான். ஒரு அமைப்பாகட்டும் சரி, அந்த நிர்வாகத்துக்கு அதோட செயல் திட்டத்தை வடிவமைச்சு கொடுக்கக்கூடியதான் இந்த பட்ஜெட்டிங். இதை தொடர்ந்து கண்ட்ரோல் மெக்கானிசம். இப்போ நம்ம பிளான்ஸ் போடும், நான் அடுத்த வருடம் நான் 10% கூடுதலா இந்த வருடத்திட்ட சேல்ஸ் அச்சீவ் பண்ண நம்ம நிர்ணயிக்கிறோம். பட் நம்ம துல்லியமா அந்த 10% அச்சீவ் பண்ண முடியாது. அந்த அச்சீவ் பண்ண முடியாத போகின்ற பட்சத்துல என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வழியை வந்து பட்ஜெட்டிங் ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா கொடுக்குறது. கண்ட்ரோல் மெக்கானிசம், அதுதான் கண்ட்ரோல் மெக்கானிசம் சொல்றோம். இப்போ அந்த அச்சீவ் பண்ண முடியலன்ற பட்சத்துல நான் அந்த இப்போ 10% growth எதிர்பார்க்கிறேன், பட் நான் 8% growth இருக்குன்ற பட்சத்துல அந்த 2% growth எதனால, அது பர்மனண்டா இருக்குமா இல்ல டெம்பரரியா இருக்குமான்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அந்த டைம்ல அந்த செகண்ட்ல நம்மளால டெசிஷன் எடுக்க உதவக்கூடியது இந்த பட்ஜெட்டிங். பட்ஜெட்ன்றது ஒரு செயல் திட்டத்தை கொடுக்குது. இந்த செயல் திட்டத்து மூலமா நம்ம பிக்ஸ் பண்ண டார்கெட் இல்ல நம்ம நிர்ணயிச்ச இலக்குகள் நம்மளுடைய பிளான் பண்ண ஆக்சுவல்ஸோ டிவியேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி வழிவகுக்கக்கூடிய இதுதான் இந்த செயல் திட்டமா இருக்குது. இப்போ நம்ம வந்து பட்ஜெட்டிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். இப்ப அந்த வரவு செலவு அறிக்கை ப்ரிப்பேர் பண்றது மூலமா ஒரு அமைப்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். இந்த நன்மைகளுமே கூட நம்ம டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ், நம்ம நியூமெரிக்கல் வேல்யூல பார்க்கக்கூடிய நன்மைகள், அதை தொடர்ந்து இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ், ஒரு அனுபவத்தால பார்க்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா நம்ம பார்க்கலாம். கண்டினியூஸ் growth. நம்ம ஏன் இந்த கண்டினியூஸ் growthன்னு சொல்லணும், இப்ப நம்ம வந்து அடுத்த வருடம் நான் இவ்வளவு சேல்ஸ் அச்சீவ் பண்ண போறேன், இவ்வளவு விற்பனை நான் அச்சீவ் பண்ண போறேன் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். இந்த வருடம் நம்ம இது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும்போது நீண்ட நேரத்துல பார்க்கும்போது லாங் ரன் நம்மளோட பிசினஸ் வந்து ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து மீடியம் ஸ்கேலுக்கோ இல்ல மீடியம் ஸ்கேல்ல இருந்து லார்ஜ் ஸ்கேல் கண்டிப்பா க்ரோ ஆயிருக்கும். இதுதான் நம்மளோட பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டா நம்ம பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் இன் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். இப்ப நம்ம பார்த்தோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்ன்ற ஒரு வழிமுறையை நிர்வாகத்துக்கு இந்த பட்ஜெட்டிங் கொடுக்குது. அந்த பட்ஜெட்டிங் மூலமா அந்த நிர்வாகம் வந்து ஒரு பினான்சியல் திட்டமோ ஒரு நிதி திட்டத்தையோ அந்த திட்டத்தை எப்படி அடையறதுக்கான ஒரு வழி செயல் திட்டத்தையும் நம்ம இந்த பட்ஜெட்டிங் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். டிஃபைன்ஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் an ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கான டார்கெட்டை நம்ம பிக்ஸ் பண்ணும்போது அந்த டார்கெட் வந்து அந்த அமைப்போடைய நோக்கமா மாறுது. இந்த நோக்கம் இந்த குறிக்கோளை அடையறதுக்கு ஒரு காமனான குறிக்கோளை வந்து இந்த பட்ஜெட்டிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இதை நம்ம இங்க பாக்குறோம். இதை தொடர்ந்து கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். இப்போ நான் என்ன பெர்ஃபார்ம் பண்றோம், நம்மளுடைய பிசினஸ் ஆபரேஷன் நம்ம பிளான் பண்ண மாதிரி போகுதா இல்லைன்னா வேரியேஷன் ஆகுதா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு டூலா நம்ம பட்ஜெட்டிங் இருக்கு. எப்படின்னா இப்ப நம்ம 10% வளர்ச்சி எதிர்பார்த்திருப்போம், கணிச்சிருப்போம். இந்த 10% நான் 8% இருக்கும்போது இந்த சமயத்துல ரிசல்ட் வந்து அன்ஃபேவரபிளா இருக்கு. இது மாதிரி அன்ஃபேவரபிளா இருக்கும்போது நம்ம வந்து முன்கூட்டி ப்ரெடிக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும். இல்ல எனக்கு இது ஃபேவரபிளா இருக்கு, அந்த சாதகமானதா இந்த மாறுபாடு இருக்குன்ற பட்சத்தில் இதையும் கொண்டு என்னுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை ஒரு பிசினஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இம்ப்ரூவ்ஸ் டெசிஷன் மேக்கிங். இப்ப நம்ம கிட்ட உரிய தகவல்கள்லாம் இருக்கு. இந்த பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, நாளைய வருமானம் எவ்வளவு ஆக போகுது, அந்த வருமானத்தை ஈட்ட நான் எவ்வளவு செலவு செய்ய போறேன் ஏற்கனவே நம்ம கணிச்சு வச்சிருக்கோம். இந்த கணிச்சு வச்சிருக்க மூலயமா நம்மளோட டெசிஷன் அண்ட் அப்பப்போ இம்பார்ட்டன்ட் டைம்ஸ்ல நம்மளால டெசிஷன் வந்து ப்ராப்பரா எடுக்க முடியும்.
ஹெல்ப்ஸ் இன் டைரக்டிங் போத் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரிசோர்சஸ். இப்ப கேபிட்டல் ரிசோர்சஸ்ன்றது மூலதன வளங்கள் என்பது எது சொல்றோம்னா, நாளைய வருமானத்தை ஈட்ட இன்னைக்கு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம கேபிட்டல் ரிசோர்சஸ் சொல்றோம். ரெவன்யூ ரிசோர்சஸ்ன்றது அன்றாட செயல்கள். இப்போ நான் இன்னைக்கு நான் இப்ப சேல்ஸ் பண்ணணும், அதுக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ரெவன்யூ ரிசோர்சஸ் சொல்லுவோம். இந்த கேபிட்டல் ரிசோர்ஸ் ஆகட்டும் சரி, ரெவன்யூ ரிசோர்ஸ் ஆகட்டும் சரி, எப்படி ஒரு ஆப்டிமம் வேலை யூட்டிலைஸ் பண்ணணும்ன்ற ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு பட்ஜெட்டிங் மூலமா நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம வந்து பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ ஒரு விழா காலம் ஆகட்டும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் சரி, ஒரு பர்த்டே பார்ட்டியா இருந்தாலும் சரி, அது நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவாகும் நம்ம எஸ்டிமேட் பண்றோம். எவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் பண்றோம். அதுக்கான முதன்மை நோக்கம் செலவு வந்து கட்டுப்படுத்துது. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கவும், தேவையானவற்றை வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவு செய்வதை மட்டுமே குறிக்கின்றது. அதனாலதான் சொல்றோம், இட்ஸ் a means of providing controlling expenditure. செலவை வந்து கட்டுப்படுத்த இது ஒரு வழிவகுக்கின்றது. இப்போ நம்ம இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ், அனுபவத்தால உணரக்கூடிய நன்மைகளை பத்தி பார்க்கலாம். allows entrepreneurs focus towards expansion. நம்ம முதல்ல பார்த்தோம், நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது, அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஸோட நேரம் வந்து அவங்களுடைய நேரத்தை எதுல செலவழிக்கிறாங்கன்னா, ஒரு டே டு டே ஆபரேஷன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. பட் இப்போ நம்ம பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டே டு டே ஆபரேஷன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ப்ரீ டிஃபைன் பண்ணிடும். அதுவும் இந்த சென்ஸ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய நேரம் வந்து சேமிப்பாகுது. அந்த சேமித்த நேரத்துல அவங்களோட நாளையான வளர்ச்சிக்கோ இல்ல நாளையான எக்ஸ்பென்ஷன் விரிவாக்கத்துக்கோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இப்போ நம்ம வந்து பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்றது மூலமா ஒரு ஆர்கனைசேஷன் ஆஸ் ஓலுக்கு வந்து ஒரு பொதுவான நோக்கம் வருது, பொதுவான இலக்குகள் நிர்ணயிக்கப்படுது. அந்த இலக்குகளை அடைய அவங்களுடைய நோக்கமா மாறுது. இது ஒரு சுற்றுச்சூழலும், இது அந்த அமைப்பு வந்து அந்த இலக்குகளை அடையறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த பட்ஜெட்டின் மூலமா உருவாக்கலாம். இப்ப நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டிங் ப்ரிப்பேர் பண்றோம்னா, நான் எப்ப ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நான் அடுத்த காலாண்டு ஆகட்டும் சரி, அரையாண்டாகட்டும் சரி, வருடமாகட்டும் சரி, நான் அடுத்த நடக்க போறதை நான் முன்கூட்டியே கணிச்சு நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ற பட்சத்துல அதுக்கான சோர்ஸ், அதுக்கான உரிய தகவல்களை நான் முன்னாடில இருந்து ப்ராப்பரா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பேன். நான் இப்போ உதாரணத்துக்கு நான் 2022ஆம் ஆண்டு முடிய போது 2023ஆம் ஆண்டுக்கு நான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ற பட்சத்துல நான் டிசம்பர் மாசத்துல இந்த கரண்ட் இந்த பினான்சியல் இயர்ல இருந்து நான் டேட்டா வந்து ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணாதான் என்னால அடுத்த வருஷத்துக்கான கணிப்பை ஒழுங்கா ப்ராப்பரா எஸ்டிமேட் பண்ண முடியும். இதுக்காக நம்ம டேட்டா மேனேஜ்மெண்ட்டை பத்தி நம்ம பேசுறோம். இன்க்ரீஸ் ஓவரால் ஆர்கனைசேஷன் மோட்டிவேஷன். இப்ப எல்லா ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் டார்கெட் செப்பரேட்டா ஃபிக்ஸ் பண்ணப்படும். இது ஃபிக்ஸ் பண்ணப்படுறது மூலமா அவங்களோட அந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்க அனைவருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஊக்குவிக்கும் வகையில இந்த பட்ஜெட் அமையும். என்கரேஜஸ் காம்படிட்டிவ்ஸ் அமாங் எம்ப்ளாயிஸ். இப்போ ஏன் இந்த சொல்றோம்னா, இப்ப நம்ம பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல செலவு பார்த்தோம்னா, அந்த செலவு வந்து எம்ப்ளாயிஸ் இன்சென்டிவ் சொல்லக்கூடிய அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செலவுலையும் நம்ம அதுல அகாமடேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மாதிரி கொடுக்கின்ற பட்சத்துல ஒவ்வொரு பணியாளர்களுமே வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு போட்டி உணர்வை உருவாக்கக்கூடியதுதான் இந்த பட்ஜெட் சொல்றாங்க. இப்போ நம்ம பட்ஜெட்டிங்க பத்தி பார்த்தோம். பட்ஜெட்டரிங் வகைகள், அதோடைய வகைகளை பத்தி நம்ம சந்தீப் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இப்போ வந்து ஜெயச்சந்தர் வந்து பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்டோட வகை, பட்ஜெட் பண்றது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குது, நம்ம பட்ஜெட் பண்ணாத மூலமா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு என்னென்ன சிக்கல்லாம் வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பட்ஜெட்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பட்ஜெட்ல நிறைய வகைகள் இருக்கு. ஆனா நம்ம சில காமனா யூஸ் பண்ற வகைகளை மட்டும்தான் இப்ப இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். இந்த செக்மெண்ட்ல வேற என்ன பார்க்க போறோம்னா, இன்கிரிமெண்டல் பட்ஜெட்டிங் பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து வந்து ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் பத்தி பார்ப்போம். அதுக்கு அடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டி பட்ஜெட்டிங், அதுக்கு அடுத்து கடைசியா வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்டல் பட்ஜெட்னா என்னன்னு பார்ப்போம். இன்கிரிமெண்டல் பட்ஜெட்னா என்னன்னா, பொதுவா கடந்த காலத்துல நம்ம என்ன வரவு பண்ணியிருக்கோம், என்ன செலவு பண்ணியிருக்கோன்றதை பார்த்துட்டு அது ஒரு பேஸா வச்சு, அந்த ஃபினான்ஷியல் டேட்டாவை ஒரு பேஸா வச்சு, அந்த பேஸ்ல இருந்து ஒரு சதவீதத்தை ஏற்றியோ இறக்கியோ பிசினஸ் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்றதுதான் இந்த இன்கிரிமெண்டல் பட்ஜெட்டிங். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பண்றதுதான் இன்கிரிமெண்டல் பட்ஜெட்டிங். இந்த பட்ஜெட்டிங் வந்து யாருனாலும் பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஈஸியா அது புரியும். இந்த பட்ஜெட் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களால இந்த பட்ஜெட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ்ல இருந்து புது பிசினஸ் மாடலுக்கு மாறலாம்னு முடிவு பண்ணவங்களால இந்த பட்ஜெட் பண்ண முடியாது. யாரெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா,
நம்ம ரொம்ப நாளா பிசினஸ்ல இருக்கோம், ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சிருக்கவங்களால கண்டிப்பா இந்த பட்ஜெட் பண்ண முடியும். அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் ரொம்ப ஈஸி, சிம்பிளா எல்லாருக்கும் புரியும். சிம்பிளா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு வருஷமும் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அதுவும் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஈஸியா இருக்கு. ஸோ நம்ம டைம் கன்சியூமிங்கும் கம்மியா இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த பட்ஜெட் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. ரொம்ப காமனான பட்ஜெட் இது. அடுத்து வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு கூடுதல் வரையா நம்ம ஒரு 10% இல்ல 5% போடுவோம், இன்கிரிமெண்ட் பண்ணி போடுவோம்னு பார்த்தோம். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வரவு செலவு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நம்ம எப்படி ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு வர போறோம்ன்றது நம்ம பட்ஜெட் போடுற அன்னைக்கே தெரியும். கரெக்டா? இப்ப இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். இப்போ வந்து XYZ லிமிடெட் வந்து ஒரு சேல் பண்ணியிருக்காங்க. அவங்க போன வருஷம் வந்து 10 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட், இந்த ஹோலா வந்து ஒரு செக்டாரே ஒரு 10% க்ரோ பண்ண போதும். அந்த இவங்க வந்து அதுல 15% இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு க்ரோத் சேல்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எப்படி பட்ஜெட் போடணும்னா, நம்ம கடைசி ஃபினான்ஷியல்ஸை பேஸா வச்சு அந்த பேஸ்ல இருந்து ஒரு 10% இவங்க மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10% போட்டு 11.5 crores நம்ம பட்ஜெட் போட்டு சேல்ஸ் பட்ஜெட் முடிக்கிறோம். இந்த மாதிரி போடுற பட்ஜெட் தான் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. போன வருஷம் வந்து XYZ அதே கம்பெனி தான் 4 லட்ச ரூபா அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து அவங்க பட்ஜெட் போடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பட்ஜெட் போடலாம்னு முடிவு பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு 10% நம்ம கூடுதலா வச்சு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நம்ம கடைசி இயர்ல பேஸா வச்சு இதையிலையும் 10% இன்க்ரீஸ் பண்ணி போடுறோம். அப்படி போட்டு நம்ம இந்த சேலரி பட்ஜெட் போடுறோம். இந்த மாதிரி இன்க்ரிமெண்டல் பட்ஜெட் எப்பயுமே நம்ம பழைய டேட்டா வச்சு தான் நம்ம போடுறோம். அடுத்து வந்து அடுத்த பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். இப்போ நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி இப்போ இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் வந்து எல்லா டைம் நியூ ஆர்கனைசேஷன்ஸ் தான் போட முடியாதுன்னு பேசியிருந்தோம். அந்த மாதிரி இப்போ கோவிட் நேரத்துல இந்த இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்கை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட் யூஸ் பண்ணிருக்க முடியாது. நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்னா என்னன்னா, ஒரு பேஸே இல்லாம எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் புதுசா, எல்லா லைன் ஐட்டமுக்கும் புதுசா நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடுறதுதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். அதாவது ஒரு நிமிஷம், இப்போ ஒரு பேஸே இல்லாம ஸ்டார்ட் பண்ணி போடுறதுதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். இப்ப ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய வரவுகள் இருக்கு, நிறைய செலவுகள் இருக்கு. செலவுகள்னு பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருக்கும். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்சஸா இருக்கும், இல்லை எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ற எக்ஸ்பென்சஸா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லி வாங்கி விற்கிறதுக்கு பண்ற செலவுகளா இருக்கும். அந்த செலவுகள்னு பாத்தீங்கன்னா இது பட்ஜெட்ல பார்க்கும்போது இந்த செலவுகள் இந்த வருஷம் பண்ண செலவுகள் அடுத்த வருஷம் நம்ம பண்றோமா இல்லையான்றத பார்க்கணும். அப்படி பண்ணுறோம்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அதுக்கு காரணங்கள் தேவை. இந்த காரணங்கள் கேள்விகளா இருக்கும். அந்த கேள்விகள் எஸ் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும். அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்த பட்ஜெட்டை அப்படி பேஸ் பண்ணி போடணும். அதுக்கு காரணம் இருந்தா நம்ம அதை பேஸ் பண்ணி போடணும். அப்படி போடுற பட்ஜெட் தான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். இந்த ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் நம்ம போடுறதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள், அதாவது ரிசோர்சஸ் நல்ல திறமையான முறையில பயன்படுத்த முடியும். எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம ஒரு லைன் ஐட்டம், ஒரு எக்ஸ்பென்சஸையும் நம்ம கேள்வி கேட்கிறோம். இந்த எக்ஸ்பென்ஸ் அடுத்த வருஷம் நமக்கு யூஸ் பண்ண போறோமா, இல்ல இது எல்லாமே நம்ம நடத்தணுமா, இந்த பிசினஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நடத்த முடியுமா, நம்ம கேள்விகள் கேட்கிறோம். இப்படி கேட்கறது மூலியமா நம்ம ரிசோர்சஸை நல்ல திறமையான முறையில பயன்படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிள், இப்ப எக்ஸ் ஸ்பேஸ் இன்கார்பரேஷன்ன்றது ஒரு புக்கு கடை. அவங்க வந்து பிசிக்கல் காப்பீஸ்ல புக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து அவங்க ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ பிசினஸ் மாடலே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பிசினஸ் மாடல் மாறினதுனால அவங்க கிட்ட இருக்க எக்ஸ்பென்சஸும் கண்டிப்பா மாறி இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல அவங்க எக்ஸ்பென்சஸ் எப்படி மாறி இருக்கும்னா, லாஸ்ட் இயர் வந்து அவங்க ரெண்ட் பே பண்ணிருப்பாங்க. ஒரு 10 கடை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபாய் ரெண்ட் பே பண்றாங்க. அப்படி பே பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இ காமர்ஸ் வழியா அவங்க பிசினஸ் மாறினதுனால அவங்க 2 கடை தான் வச்சிருக்காங்க. இந்த 2 கடைக்கு மட்டும் தான் ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இ காமர்ஸ்னா. ஏன்னா பிசினஸ் வந்து ரொம்ப காம்படிட்டிவான பிசினஸ். ஸோ நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால நம்ம முன்னாடி பண்ணதை விட அதிகமா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து ட்ரெடிஷனல் காஸ்டிங் யூஸ் பண்ணி, அதாவது இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா அது வந்து யூஸ் ஆகியிருக்காது.
இப்ப நம்ம ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் யூஸ் பண்றதுனால இந்த செலவுகளுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. இப்ப நம்ம காரணம் கேட்டீங்கன்னு வைங்களேன், இப்ப ரெண்ட் வந்து கம்மியா இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதனால நம்ம இன்கார்பரேட் பண்றோம் நம்ம பட்ஜெட்ல. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு, சோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனால நம்ம இந்த காரணங்கள் அது இருக்கிறதுனால நம்ம ரிசோர்ஸஸையும் ஆக்யூரசி பட்ஜெட் ஆக்யூரசியும் இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்து வந்து ஜீரோ பேஸ் பட்ஜெட்டுக்கும் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டுக்கும் இருக்க வித்தியாசங்கள். ஒண்ணுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜீரோ பேஸ் பட்ஜெட் வந்து ஒரு ஸ்கிராச்ல இருந்து, அதாவது பேஸே இல்லாம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது ஜீரோ பேஸ் பட்ஜெட். இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் நம்ம பழைய பினான்சியல் டேட்டால இருந்து ஒரு சதவீதத்தை ஏற்றியோ இறக்கியோ எடுத்துட்டு வரதான் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங். இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங்ல நம்ம வளங்களுக்கு நல்ல திறமையான முறையில யூஸ் பண்றோம். பட் ஆனா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்ல அது பண்ண முடியாது, ஜீரோ பேஸ் பட்ஜெட்ல அது பண்ண முடியும். இப்ப இது இட் என்ஷூர்ஸ் காஸ்ட் எஃபிஷியன்சி. அப்படின்னா இப்ப நம்ம ₹1 ஸ்பெண்ட் பண்றோம்னா அந்த காசை நல்ல பெனிஃபிஷியலா நம்ம யூஸ் பண்றோமா இல்லையான்னு ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் நமக்கு பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸை நோக்கி இருக்கு. ஆனா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாமே நம்ம பாஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். அதே மாதிரி ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனா இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் ரொம்ப ஈஸியா, டைம் கன்சூமிங் கம்மியா போட்டுடலாம். இப்ப அடுத்து வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கொஸ்டின். இப்ப வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு என்ன எதிர்பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதை சாட் பாக்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு பிசினஸ் நடத்துறதுக்கு ஆண்டர்பிரனர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு ஆண்டர்பிரனர் பிசினஸ் நடத்துறதுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் தான் எதிர்பார்க்கிறாரு. அதை பேஸ் பண்ணி நம்ம பட்ஜெட் போடணும்னா அது ப்ராஃபிட்டபிலிட்டி பட்ஜெட்டிங். நம்ம அடுத்த பட்ஜெட் அதுதான். இப்போ ப்ராஃபிட் பேஸ் பண்ணி போடுற பட்ஜெட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி பட்ஜெட்டிங். இப்போ ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா எப்படி எடுத்துட்டு வருவோம்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ்ல ஒரு 10 லட்ச ரூபாய் இல்ல 20 லட்ச ரூபாய் உள்ள முதல்ல எடுத்துட்டு வந்தோம்னா அதுல ஒரு பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட்டா இருக்கும். அந்த சதவீதம் வந்து 10% கூட இருக்கலாம், 20% கூட இருக்கலாம். அதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட். நமக்கு தேவையான ப்ராஃபிட்டை வச்சுட்டு அந்த ப்ராஃபிட்ல இருந்து இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்றத கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆகுதுன்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம ப்ராஃபிட்டையும் நம்ம எக்ஸ்பென்சஸையும் எடுக்கிற அளவுக்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி சேல் பண்ணி இந்த மாதிரி போடுற பட்ஜெட் தான் பின்னாடி இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம சேல் ஒர்க் பண்ற பட்ஜெட் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி பட்ஜெட்டிங். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஏவிசி லிமிடெட் வந்து ஒரு டீடைல் ப்ராஃபிட்டபிலிட்டி பட்ஜெட் கிரியேட் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அவங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு எதிர்பார்க்கறாங்கன்னா 31,000 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க. ஸோ இந்த 31,000 ரூபாய் ஏர்ன் பண்றதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும். அந்த எக்ஸ்பென்சஸையும் அவங்க எதிர்பார்க்குற ப்ராஃபிட்டையும் சேர்த்து அவங்க சேல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி பண்றதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டி பட்ஜெட்டிங். அடுத்து வந்து கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். கேஷ் ஃப்ளோ தான் ஒரு பிசினஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னன்னா ஒரு கேஷ் இல்லைன்னா எல்லா பிசினஸும் திவால் ஆயிடும். எல்லாருக்கும் தெரியும் இது. ஆனா இந்த இவ்வளவு இம்பார்ட்டன்டான கேஷுக்கு வெறும் சில பிசினஸ் மட்டும்தான் பட்ஜெட்டிங் போடுறாங்க. நம்ம கேஷ் ஃப்ளோ எதுக்கு போடுறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிசினஸ் ஜென்ரலா எடுத்துக்கோங்க. ஒரு பிசினஸ் ஜென்ரலா எடுத்துக்கும் போது அதுல நிறைய வரவு இருக்கு, நிறைய செலவு இருக்கு. இந்த வரவு மூலியமா பிசினஸ்ல நிறைய பணம் உள்ள வரலாம், பணம் வெளியும் போகும். நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கிட்ட உள்ள பிசினஸ்ல வர காசு வச்சு நம்மளால வெளியில போற நம்ம உள்ள வர காசை வச்சு நம்மளால செலவுகளை ஈடுகட்ட முடியுதா இல்லையா, இல்ல பண தட்டுப்பாடு ஏற்படுதா, இல்ல நம்ம கிட்ட எக்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் நிறைய இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி பார்த்து போடுற பட்ஜெட் தான் கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். இது மூலியமா இது இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங் நம்ம இது பண்றது மூலியமா நம்ம பட்ஜெட் போடுறது, அதாவது மந்த் ஸ்டார்டிங்ல தான் நம்ம பட்ஜெட் போடுறோம். அப்பயே நமக்கு தெரிஞ்சிருது இந்த மாதிரி நம்ம கிட்ட இவ்வளவு காசு தட்டுப்பாடு இருக்கு, நம்ம கிட்ட எக்ஸஸா காசு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபண்ட் அரேஞ்சிங் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம கிட்ட காசு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப ஏபிசி லிமிடெட் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க வந்து ஷூ மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்க ஷூ மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்க வந்து ஜூலை மந்த்துக்கு கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங் போடலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வந்து 3 லட்ச ரூபாய் சேல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி 3 லட்ச ரூபாய் சேல் பண்ணணும் எதிர்பார்க்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, மேனேஜ்மெண்ட் 70% அந்த சேல் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்கன்னு, மீதி 30% வந்து கடனா வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட 20,000 ரூபாய் மந்த் ஸ்டார்டிங்ல இருக்கணும், நம்ம இன்னும் 75,000 ரூபாய் வெளியில இருந்து நமக்கு கடனாளர்கிட்ட இருந்து உள்ள வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அவங்க வந்து 5,000 ஷூ வந்து விற்கிறாங்க.
5000 ஷூ விற்கிறதுக்கு அவங்க கிட்ட ஆல்ரெடி 1000 ஷூ நம்ம கிட்ட ஆல்ரெடி 1000 ஷூ இருக்கு. ஸோ இப்போ நம்ம 4000 ஷூ மேனுஃபேக்சர் பண்ணணும். 4000 ஷூ மேனுஃபேக்சருக்கு நம்ம சில காசு செலவாகும். என்னென்ன செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, சேலரி அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஒரு 50000 ரூபாயும், பேமெண்ட் டு சப்ளையருக்கு ஒரு 1,50,000 ரூபாயும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு 25,000 ரூபாயும், வேஜஸ்க்கு ஒரு 1 லட்சம் ரூபாயும் செலவாகுது. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பட்ஜெட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பனிங் கேஷ் ஃப்ளோ எடுத்துக்கணும். அதாவது நம்ம 20,000 ரூபாய் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மந்த் ஸ்டார்டிங்ல இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம கிட்ட கேஷ் சேல்ஸ் மூலியமா நமக்கு எவ்வளவு காசு உள்ள வருதுன்றது எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டெட்டாஸ் கிட்ட இருந்து, அதாவது நம்ம கடனாளர் கிட்ட இருந்து எவ்வளவு உள்ள வருதுன்னு எடுத்துட்டு நம்ம கேஷ் ஃப்ளோ எவ்வளவு உள்ள வந்திருக்குன்னு எஸ்டிமேட் பண்றோம். அதை எஸ்டிமேட் பண்ணிட்டு நம்ம கேஷ் நம்ம கிட்ட இருந்து இந்த மாசம் எவ்வளவு வெளியே போகுதுன்றத பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு டோட்டலா எவ்வளவு வருதுன்னா 3,25,000 ரூபாய் கேஷ் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது. ஸோ இதை நெட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வந்து -20,000 வந்து நிக்குது. இந்த -20,000 நமக்கு பட்ஜெட் போடுற அன்னைக்கே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த காசு தட்டுப்பாடு இருக்கிறது வந்து நம்ம பட்ஜெட் போடுற அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சதால நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா, முன்னாடியே இருந்து நம்ம லோன் மூலியமா நம்ம காசு ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபண்ட் நம்மளோட சொந்த காசை உள்ள எடுத்துட்டு வரலாம். அப்படியும் இல்லைன்னா நம்ம கலெக்ஷன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்ல வேற என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சப்ளையர்ஸ் கிட்ட பேசி கொஞ்சம் டைம் வாங்கலாம். அடுத்த மாசம் நான் டிலே பண்ணி பே பண்றேன், அந்த மாதிரி பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா நம்ம கேபெக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தள்ளி தான் வைக்கணும். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி போட்டு முடிக்கிறதா கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். தேங்க்ஸ் ஜேசி சந்தீப், ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட்ஜெட்டிங்னா என்ன, பட்ஜெட்டிங்கோட வகைகள், பட்ஜெட்டிங் எங்க தேவைப்படும்னு சொல்லிட்டு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பட்ஜெட் சைக்கிள். அதாவது நீங்க பட்ஜெட்டிங் இல்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டி எடுத்தாலும் முதல்ல ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் நீங்க தீர்மானிக்கணும். அதாவது உங்க நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானிக்கணும். பிகாஸ் முதற்கொண்டு முற்றிலும் கூட நீங்க நோக்கத்தை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணா ரிசல்ட் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட்டரி சைக்கிளோட முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிட்டர்மைன் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது உங்களோட பட்ஜெட்டுக்கான நோக்கத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தீர்மானிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஆக்சஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ரெக்யூர் டேட்டா. அதாவது கடந்த காலத்துல நம்ம என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம், எந்த மாதிரி நம்ம சேல்ஸ் க்ரோத் இருக்கு, எந்த மாதிரி நம்ம எக்ஸ்பென்சஸ் டீவியேஷன்ஸ் ஆயிருக்கு. ஸோ கடந்த காலத்துல எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னு அனலைஸ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்ரி ஆன் டைப். அதாவது நம்ம சந்தீப் சார் வந்து பார்த்தா பல வகையான பட்ஜெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான பட்ஜெட் வந்து நம்மளுக்கு ஷூட் ஆகும்னு சொல்லி நீங்க அக்ரி பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அதை டிசைட் பண்ணிட்டு டிராஃப்ட் பட்ஜெட் ரெடி பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, எக்ஸிகியூஷன் ஆஃப் அப்ரூவ்ட் பட்ஜெட். எந்த பட்ஜெட் நீங்க ஷூட் பண்ண அக்ரி பண்ணிருக்கீங்களோ அந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க என்ன பட்ஜெட் அக்ரி பண்ணிருக்கீங்களோ அதை அப்ரூவ் பண்ணணும். ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானிட்டர் அவுட்கம்ஸ் அண்ட் அனலைஸ் வேரியன்சஸ். அதாவது நீங்க பட்ஜெட் பண்ணிட்டீங்க, ஆக்சுவல்ஸ் நடந்திருக்கு. ஸோ பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன வேரியன்சஸ் இருக்கு, எதனால அந்த வேரியன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். அதாவது இந்த வேரியன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இந்த வேரியன்ஸ் நம்ம எப்படி வந்து பார்த்தா சரி பண்ணலாம், அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன எடுத்தா நம்ம ரிசல்ட்டா அச்சீவ் பண்ண முடியும், அது உங்களுக்கு கடைசி ப்ராசஸா இருக்கும். ஸோ ஓவரால் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையே பிரியும். அதாவது உங்களுக்கு ப்ரீ ஆக்சுவல், போஸ்ட் ஆக்சுவல். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆக்சுவல்ஸ். அதாவது பட்ஜெட்டோட நோக்கத்தை தீர்மானிக்கிறீங்க, கடந்த கால வருஷத்தை நீங்க அனலைஸ் பண்றீங்க, நெக்ஸ்ட் எந்த டைப் ஆஃப் பட்ஜெட் பண்றீங்க டிசைட் பண்றீங்க, பட்ஜெட் எக்ஸிக்யூட் பண்றீங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆக்சுவல். ஆக்சுவல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேரியன்ஸ் என்னன்னு பாக்குறீங்க, எதனால இந்த வேரியன்ஸ் வந்து ரீசன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். உங்க ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்றதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தா அச்சீவ் பண்ண முடியும், அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க. இதை ஓவரால் பட்ஜெட்டரி சைக்கிள். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டரி சைக்கிளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட பட்ஜெட் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு கீப் கண்ட்ரோல் ஓவர் கீ ஏரியாஸ் ஆஃப் பிசினஸ். அதாவது சேல்ஸ் விற்பனை அதிகரிக்கிறதுக்கும் எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்றது தான் ஒரு பட்ஜெட் ஆப்ஜெக்டிவ்ஸா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆக்சுவல் டேட்டா, அதாவது லாஸ்ட் இயர்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்றாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் டைப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் எக்ஸ்பிளைன் தேர்ட் டைப் பட்ஜெட் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட் வந்து பார்த்தா மேனேஜ்மெண்ட் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப், அதாவது நம்ம பட்ஜெட்டோட போஸ்ட் ஆக்சுவல் ப்ராசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி வேரியன்ஸ் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 195 crores பட்ஜெட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 180 தான் பண்ணியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஜிபி லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது பட்ஜெட் எவ்வளவு பண்ணிருக்கோம்னா 88 பண்ணிருக்கோம், ஆக்சுவல்ஸ் வந்து 86 தான் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ராஃபிட் லெவல் வந்து பார்த்தா 2 கோடி வந்து நம்ம கம்மியா பண்ணிருக்கோம். எக்ஸ்பென்சஸ் எப்படி நம்ம பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் ஹைலைட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தா ரிவைஸ்ட்
அதாவது விற்பனைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த ஆரஞ்சு கலர் ஹைலைட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து பார்த்தா லிங்க் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் லிங்க் டு சேல்ஸ். கிரீன்ல ஹைலைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் லிங்க் டு பர்ச்சேசஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பர்ச்சேசஸ் ஏதாவது லிங்க் பண்ணிருப்பீங்க, அதுவும் நீங்க ரிவைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரிவைஸ் நீங்க கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி பண்ணிருக்கோம், பட் பட்ஜெட் பண்ணது 18 கோடி. ஸோ அதில் நம்ம சேவ் பண்ணிருக்கோம் எக்ஸ்பென்சஸ். பட் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அதிகமாகவே பண்ணிருக்கோம். ஸோ நீங்க விற்பனை கம்மியா பண்ணிருக்கீங்க, எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து சேவ் பண்ணிருக்கீங்க, இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்க அதோட செலவு அதிகமா பண்ணிருக்கீங்க. ஸோ இதனால என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,30,00,000 கம்மியா வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், 6th ஸ்டெப் என்ன சொல்லிருக்கேன், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆக்ஷன்ஸ் நீங்க சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் நம்ம ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லெவல் நம்ம நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ நான் என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். அதாவது இதை பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எவ்வளவு பட்ஜெட் பண்ணிருக்கோம்னா 4 கோடி தான் பண்ணிருக்கோம், பட் ஆக்சுவல் எவ்வளவு ஆயிருக்குன்னா 6 கோடி ஆயிருக்கு. ஸோ நீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மி பண்ணணும். எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல எஃபிஷியன்சியா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 42 கோடி பட்ஜெட் பண்ணிருக்கும், பட் ஆக்சுவலா வந்து பார்த்தா 46 கோடி அதிகமா வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பென்ஸ் நல்லாவே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ இதான் பட்ஜெட்டரி சைக்கிள். பட்ஜெட்டரி சைக்கிளோட சின்ன எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போறோம்னு பண்ணா ஹவு பட்ஜெட்டிங் டு பி டன். ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு நிறுவனத்துல பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும், பட்ஜெட்டிங் இருக்கணும். உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஒரு கீ டிரைவர்ஸ் இருக்கும். நீங்க பட்ஜெட்டிங் பண்ணும்போது எப்பயுமே வந்து பார்த்தா அந்த கீ டிரைவர்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்தா உங்க பட்ஜெட்டிங் ப்ராசஸ் முதல் ப்ராசஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன், அதாவது நீங்க எவ்வளவு விற்பனை பண்ண போறீங்கன்னு சொல்லி நீங்க கணிப்பு எடுக்கணும். அதான் உங்களுக்கு செகண்ட் ப்ராசஸா இருக்கும். தேர்ட் ஸ்டெப், அதாவது நீங்க வந்து என்ன கீ டிரைவர்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் விற்பனையை ப்ரொஜெக்ட் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்தா நம்ம செலவு, அதாவது நம்ம செலவுக்கு பட்ஜெட் பண்ணணும். அதான் உங்களுக்கு மூணாவது ப்ராசஸ். ஃபோர்த் என்ன பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மானிட்டரி மெக்கானிசம், அதாவது உங்களுக்கு பட்ஜெட் இருக்கும், ஆக்சுவல்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க பீரியாடிக்கா மானிட்டர் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் ஓவரால் ப்ராசஸ். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஸோ இதை பத்தி இன் டீடைல் நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டைசேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் கீ டிரைவர்ஸ், அதாவது ஒரு நிறுவனத்துல எதுதான் வந்து கீ டிரைவர்ஸா இருக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து பார்த்தா ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்காங்க, எப்படி வந்து growth அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த அச்சீவ்மெண்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் மூலம் டிரைவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு பார்த்தா டு சஸ்டெயின் எக்ஸிஸ்டிங் பொசிஷன், அதாவது நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோமோ அதை வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணணும். இது மூலமா வந்து பார்த்தா growth அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட் வந்து டு கோ ஃபார் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், அதாவது இருக்கிற பிசினஸ் விரிவாக்கம் பண்ணணும். ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து growth அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி, அதாவது இருக்கிற ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு எஃபிஷியன்டா பண்ண முடியும். ஸோ இது இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தா ஒரு growth டிரைவர்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா growth தேவைன்னா எது மூலமா growth கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி பிளான் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தா உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு முதல் ப்ராசஸா இருக்கும். அதாவது கீ டிரைவர்ஸ் ஃபார் த growth அண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், அதாவது மேனேஜ்மெண்ட் எப்படி பிளான் பண்ணி இந்த growth அச்சீவ் பண்ண போறாங்க. அது ரெண்டு தான் வந்து பார்த்தா உங்களுக்கு பட்ஜெட்டிங் கூட ஸ்டார்டிங் ப்ராசஸா இருக்கும். ஸோ கீ டிரைவர்ஸ் ஒரு சின்ன ப்ரோ டிப் மாதிரி இது. Key drivers and management plan forms important part of budgeting process. எந்த ஒரு key drivers ஆர்கனைசேஷன் முக்கியமா இருக்கும், அதுவும் அது மேனேஜ்மெண்ட் எப்படி பிளான் பண்ணி அச்சீவ் பண்றாங்க, அது ரெண்டு தான் பட்ஜெட்டிங் ப்ராசஸோட இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ். ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம எவ்வளவு வந்து விற்பனை பண்ண போறோம்னு சொல்லி கணிக்க போறோம். ஸோ ஃபார் என்ன சொல்றேன்னா நீங்க உங்க கம்பெனி வந்து பார்த்தா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்க டீல் பண்ணலாம். அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தா ப்ராடக்ட் வைஸ் வந்து பார்த்தா நீங்க விற்பனை கணிக்கணும். அதாவது எந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா சேல்ஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்பெனில வந்து 50 ப்ராடக்ட் இருக்குன்னா ஒரு டாப் 10 தான் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அந்த டாப் 10ல தான் வந்து பார்த்தா நீங்க 70% சேல்ஸ் அச்சீவ் பண்றீங்கன்னா ஸோ நீங்க ஃபோக்கஸ் வந்து பார்த்தா அந்த டாப் 10ல தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 70% நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஓவரால் கம்பெனி லெவலில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். பட் சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு சேல்ஸ் நல்லாவே நடந்திருக்கும், அது விற்பனை நல்லாவே நடந்திருக்கும், பட் ஆனால் லாபம் வந்து கம்மியாக நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து பார்த்தா நீங்க அதே மாதிரி வந்து பார்த்தா ஜிபி மிக்ஸ் ரெடி பண்ணணும். ஜிபி மிக்ஸ் எதனால அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க எக்ஸாம்பிள், அது உங்களுக்கு 10 ப்ராடக்ட் இல்லை 5 ப்ராடக்ட் வந்து பார்த்தா நல்லாவே ஜிபி வருது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ஓவரால் கம்பெனில வந்து பார்த்தா லாபம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸோ இதான் ரெண்டாவது ஸ்டெப் ரெவன்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ். தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கிளாசிஃபிகேஷன் பட்ஜெட்டிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெவன்யூ மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல நம்ம எப்படி பண்ணிருக்கோம், நம்ம ஃபியூச்சர்ல என்ன பிசினஸ் பிளான் இருக்கு, என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்கர் பண்ண போறோம். ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் பண்ணணும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் பண்ணும்போது நீங்க ஃபிக்ஸட் வேரியபிள் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியே செப்பரேட் பண்ணும். எதனால அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு மாசம் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். விற்பனை பொறுத்தோ பிசினஸ் பொறுத்தோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா அப்படி சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எப்படி பட்ஜெட் பண்ணலாம் நான் பார்க்கலாம்.
வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் வந்து டிபெண்ட் ஆயிருக்கும் ஒரு காஸ்ட் டிரைவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு சேல்ஸ் டிபெண்ட் ஆகியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் டிரைவர்ஸ் டிபெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எந்த காஸ்ட் டிரைவர்ஸ்ல ஃபோக்கஸ் டிபெண்ட் ஆயிருக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த காஸ்ட் டிரைவர்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பேஸ்டா எடுத்து தான் நீங்க வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தா இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ரெண்ட் சொல்லலாம், நீங்க இன்சூரன்ஸ், செக்யூரிட்டி சார்ஜஸ், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா மந்த் ஆன் மந்த் ஓவரா சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் சேம் எக்ஸ்பென்சஸ் போடலாம். பட் சில எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வருஷத்துக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ஹவுஸ் ரெண்ட், அதெல்லாம் வந்து பார்த்தா கடந்த வருஷத்துல வந்து பார்த்தா 10,000 பே பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் நீங்க 12,000 பே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வருஷத்துக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது டியூ டு பிரைஸ் இன்ஃபிளேஷன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து பார்த்தா கவர் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் பண்றீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தா பாஸ்ட் இயர்ஸையும் ஃபியூச்சர் பிசினஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தா ஃபிக்ஸட், வேரியபிள், அதாவது நிலையான எக்ஸ்பென்சஸ், நிலையில்லாத எக்ஸ்பென்ஸ். சில எக்ஸ்பென்சஸ் விற்பனை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி செப்பரேட் பண்ணுங்க. செப்பரேட் பண்ணிட்டு வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் எந்த மாதிரி காஸ்ட் டிரைவர்ஸ் வந்து டிபெண்டன்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த காஸ்ட் டிரைவர்ஸ் ஃபோர்காஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து பார்த்தா பீரியாடிக் மானிட்டரிங் அனலைசிஸ். அதாவது பார்த்தா நீங்க பட்ஜெட் பண்ணிருக்கீங்க, ஆக்சுவல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்க ரிசல்ட் வந்து பார்த்தா நீங்க பட்ஜெட் அந்த பட்ஜெட்டும் ஆக்சுவல் கம்பேர் பண்ண மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைச்சிரு. அதாவது எப்போ ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தா ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அந்த ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்தா மட்டும் தான் உங்க ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். அந்த பீரியாடிக் மானிட்டரிங் மெக்கானிசம் எப்படி பண்ணணும் அப்படின்னா இன்க்ளூட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மேட் ஜூரிங் த பீரியட். அதாவது நம்ம என்ன ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம் அதை முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்க்ளோஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது ட்ரெண்ட்ஸ் நீங்க கண்டுபிடிங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் என்ன growthல போயிருக்கும், சேல்ஸ்ல நம்ம வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், நம்ம லாபம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க LFL மாதிரி செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஸ் வேரியேஷன்ஸ் ஃப்ரம் பட்ஜெட். ஸோ நம்ம பண்ண பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல்ஸ்க்கும் என்ன டீவியேஷன்ஸ் இருக்கு, என்ன வேரியன்ஸ் இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தா நம்ம ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஓவரால் பட்ஜெட்டிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிட்டர்மைன் த கீ டிரைவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் கீ டிரைவர்ஸ் வந்து பார்த்தா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு விற்பனை எவ்வளவு கணிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது நிலையான எக்ஸ்பென்சஸ், நிலையில்லாத எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட், வேரியபிள் தனித்தனியா பிரிச்சு நீங்க பட்ஜெட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் மானிட்டரிங் மெக்கானிசம். இதான் பட்ஜெட்டிங் ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து சந்தீப் சார் வந்து பார்த்தா ஏற்கனவே வந்து பார்த்தா வகையான பட்ஜெட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த வகையான பட்ஜெட் வந்து பார்த்தா இந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு சூட்டபிள் ஆகும் நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்கிரிமெண்டல் பட்ஜெட். இன்கிரிமெண்டல் பட்ஜெட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMCG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், டெக்ஸ்டைல், ஹோட்டல்ஸ் அண்ட் டூரிசம். எதனால நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதாவது பார்த்தா பிரைஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தா growth இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தா நீங்க FMCG, ஹோட்டல், டூரிசம் இதுக்கு வந்து யூஸ் பண்ண இன்கிரிமெண்டல் பட்ஜெட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து பார்த்தா உங்களுக்கு ஜூரிங் எக்கனாமிக் ஆர் பிசினஸ் டவுன் டர்ன். பிகாஸ் இந்த டைம்ல வந்து பார்த்தா கேஷ் அவுட் உங்களுக்கு எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தா நீங்க கேஷ் ஃப்ளோ பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அந்த டைம்ல வந்து பார்த்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ண முடியும். எதனால இந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம செலவு பண்றோம். ஸோ அந்த மாதிரி நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணி யூஸ் பண்ண டைம்ல வந்து பார்த்தா ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் பிசினஸ் இன்ஸ்டன்ஸ். அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்காது. ஸோ ஃப்ரம் த ஸ்கிராப்ல இருந்து வந்து பார்த்தா பட்ஜெட்டிங் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தா நீங்க ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராஃபிட்டபிள் பட்ஜெட்டிங். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆர் ஜெனரல் ட்ரேடிங் ஆர் ப்ரொஃபஷனல் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து பார்த்தா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது GPNP அதோட ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்தா நீங்க ப்ராஃபிட் பட்ஜெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு நார்மல் சினேரியோ, பெஸ்ட் கேஸ் சினேரியோ சொல்லல. நீங்க இந்த மாதிரி பட்ஜெட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் நான் சொல்றேன். இதே நீங்க மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டியும் கேஷ் ஃப்ளோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்கிரிமெண்டல் ஜீரோ பேஸ்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் கேஸ் சினேரியோ மாதிரி தான். நீங்க வந்து பார்த்தா வேற டைப் ஆஃப் பட்ஜெட் வந்து பார்த்தா வேற டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் கேஸ் சினேரியோ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன அப்படின்னா ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் ஒரு XYZ ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிங்க அது வந்து பார்த்தா ஆனுவல் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஃபார் 3 ஸ்டோர்ஸ். அதாவது 3 ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பட்ஜெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டோர் சேர்த்து ஓவராலா அந்த வருஷத்துல வந்து பார்த்தா 51,65,00,000 சேல்ஸ் பண்ண முடியும்னு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தா 3,81,00,000 பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஆக்சுவல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதாவது வருஷத்துக்கு வந்து பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 மாசம் ஆக்சுவல்ஸ் நம்ம வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது பார்த்தா 3 ஸ்டோர் சேர்த்து அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா சேல்ஸ் வந்து 8.5 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தா 60 லட்சம் தான் வந்திருக்கு.
முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு பட்ஜெட் பண்ணிருக்காங்க, 51 கோடி பட்ஜெட் பண்ணிருக்காங்க. பட் ஆக்சுவலா அவங்க பண்ணிருக்காங்க சேல்ஸ் 8.5 கோடி தான் பண்ணிருக்காங்க. இந்த 8.5 கோடி வந்து பார்த்தா 3 மாசத்தோட சேல். ஸோ இந்த 3 மாசம் விற்பனை வச்சு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துல எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம். எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கோடி உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ எவ்வளவு பட்ஜெட் பண்ணியிருந்தாங்கன்னா 51 கோடி பட்ஜெட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவல்ஸ் மூலமா அந்த 8.5 கோடி மூலமா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தோட விற்பனை வந்து கணிச்சோம். கணிக்கும் போது 40 கோடி பண்ண முடியும். ஸோ இதுலயே வந்து பார்த்தா உங்களுக்கு டிவியேஷன்ஸ் இருக்கு, 11 கோடி டிவியேஷன்ஸ் இருக்கு. ஸோ பட் ஆனா உங்களுக்கு பார்த்தா டைம் கேப் இருக்கு. இது உங்களுக்கு வந்து பார்த்தா பட்ஜெட் வந்து அச்சீவ் பண்ண மாட்டோம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த டைம் உங்களுக்கு 9 months டைம் கேப் இருக்கு. அந்த டைம் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 51 கோடி 55 கோடியோ 60 கோடியோ உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சேல்ஸ் மிக்ஸ் ஜிபி மிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தா நீங்க போய் பார்க்கலாம். இந்த 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க டீல் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தா நல்லா விற்பனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விற்பனை கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். சோ இதை தொடர்ந்து என்ன பண்ண ஸ்ரீனிவாசன் சார் வந்து பார்த்தா சிஎன்பி பட்ஜெட்டிங் கேஸ் ஸ்டடி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நன்றி வெங்கடேஷன். தேங்க்ஸ் டு ஜெயச்சந்திரன் சந்தீப், ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ சிஎன்பி ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி, நம்ம கன்சல்டிங் பியாண்ட் டீம்ல கஸ்டமரோட ஒரு கிளைண்டோட கேஸ் ஸ்டடி எப்படி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணோம், எப்படி பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம முன்னாடி பேசின மாதிரி பட்ஜெட்டுங்கிறது நம்ம மச் அஹெடா பிளான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் இயருக்கு ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம அரௌண்ட் டிசம்பர் ஜனவரி நம்ம பிளான் பண்ணோம்னா ஸோ தட் அதோட ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணும்ன்றத பிப்ரவரி மார்ச்ல டிசைட் பண்ணி ஏப்ரல்ல இருந்து நம்ம ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கிளைண்டோட என்ன பண்ணோம், லாஸ்ட் இயர் ஜனவரி 20 பார்த்தோம்னா இனிஷியலா ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ சடனா பாத்தீங்கன்னா மார்ச்ல கோவிட் வந்துருச்சு. கோவிட்ன்றது நமக்கு எல்லாருக்குமே இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆல் காட் ஒரு ஜெர்க் மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன நடக்கும், வாட் வில் ஹேப்பன் எல்லாமே அன்சர்டனா இருந்தது. உடனே லாக்டவுன் போட்டாங்க, எப்போது ஓபன் பண்ணுவாங்க, எப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், என்ன விற்கும் என்ன வாங்கும் எதுவுமே தெரியல. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு அன்சர்டன் எல்லாமே ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அந்த சமயத்துல என்ன பார்த்தோம்னா நம்ம ஏப்ரல்ல நம்ம கிளைண்டோட என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வெப் மூலியமா, அப்ப ஜூம் பாத்தீங்கன்னா பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம். ஸோ எல்லாருமே இப்போ ஈவன் இப்போ நம்ம இந்த வெபினார் கூட முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு ஜூம் மூலியமா நினைச்சு கூட பார்த்ததுல எல்லாமே ஒரு பிரசன்டேஷனோ ஒரு ஹால்லையோ இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சின்ஸ் கோவிட்னால இப்போ எல்லாமே நம்ம வெபினார்ல ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளைண்டோட ஆன்லைன்ல லாக்டவுன் போது அவங்கவுங்க எங்கெங்க இருந்தாங்களோ அவங்க அங்கேருந்தே நம்ம கிளைண்டோட கனெக்ட் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம். நம்ம இவரு வெங்கடேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன ப்ரியாரிட்டி, இந்த டிரைவர்ஸ் என்ன அப்படின்றது கிளைண்ட் டிசைட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இந்த வருஷம் வந்து நம்ம என்ன சேல் பண்ண போறோம் தெரியல, அதனால அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நஷ்டம் இல்லாமையாவது நம்ம பண்ணணும், லாபம் வர்றதோ இல்லையோ அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாம பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளைண்டோட டிஸ்கஸ் பண்ணி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணோம். மே மாசம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் எங்க ரிலீஸ் பண்றாங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் மோர் விசிபிலிட்டி இருந்துச்சு. நம்ம முதல் மாசம் மார்ச் ஏப்ரல்ல வந்துட்டு ரொம்ப விசிபிலிட்டி இல்ல, என்ன பண்ண போறோம் தெரியல. அதுக்கப்புறம் மே மாசம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு லாக்டவுனும் அன்லாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல நம்ம எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி நாங்க அமெண்ட் பண்ணோம். இப்போ ஜூலைல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மூணு நாள் ஃபேஸ்ல எல்லா இதுவும் ஓபன் பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வந்துச்சு. அப்போ நம்ம என்ன ஏப்ரல்ல டிசைட் பண்ணோம், அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, கவர்மெண்ட் என்னெல்லாம் நமக்கு மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜூலைல நம்ம கரெக்ஷன் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இப்ப நார்மலா நம்ம பிசினஸ் ட்ரேடிங் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்போஸ் தீபாவளி சீசன்னா அதுக்கு ஒரு மாசம் முன்னாடியோ நம்ம என்னமோ ஸ்டாக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணலாம். பட் வேற இந்த கிளைண்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து மேனுஃபேக்சரிங், ஸோ அவர் வந்துட்டு இன்னும் முன்னாடியே பிளான் பண்ணும். ஸோ பட்ஜெட்டிங்கோட பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இங்க ரொம்பவே ஜாஸ்தி இந்த கிளைண்ட்டுக்கு. ஸோ அதனால அவர் முன்னாடியே நம்ம ஓகே சேல்ஸ் வரும் எவ்வளவு வரும் அந்த மாதிரியான டிமாண்ட் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே இந்த மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் ஷெட்யூல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தோம். செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸும் இம்ப்ரூவ் ஆச்சு. நம்ம எந்த மாதிரியான கேஷ் ஃப்ளோஸ் வருது, ஏன்னா கலெக்ஷன்ஸ் அந்த 3-4 மாசம் பாத்தீங்கன்னா எல்லாமே லாக்டவுன் ஆயிடுச்சு, கலெக்ஷன்ஸ் எதுவுமே வரல. பிளஸ் தேங்க்ஃபுல்லி கவர்மெண்ட்ல இருந்து இந்த கோவிட் ஸ்கீம் கொடுத்தாங்க, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் லோன் வந்து ஸோ ஃபண்ட் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ கஸ்டமரும் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நம்ம செப்டம்பர்ல பண்ணோம். அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் பாத்தீங்கன்னா சீசன் நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரியும். போன வருஷம் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம தீபாவளி எதிர்பார்க்காத அளவுக்கு பென்டப் டிமாண்ட் நம்ம ஒரு புது வார்த்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா முதல் 3-4 மாசம் நம்ம வந்துட்டு பிசினஸே இல்ல, யாருமே மக்கள்லாம் வெளியே வர முடியல, அப்படியே வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்ற ஃபியர் எல்லாம் போகி ஓகே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரலாம்னு
வந்தவொடனே எல்லாரும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க. போன தீபாவளி வந்துட்டு நிஜமாவே நல்ல சேல்ஸா இருந்தது. ஒரு பிசினஸ் நம்ம முதலாளிங்க எல்லாம் நினைச்சது எல்லாருடைய ஆண்டர்பிரனரோட எக்ஸ்பெக்டேஷனோட நல்லாவே நம்ம நவம்பர்ல சேல்ஸ் பண்ணோம். அப்புறம் டிசம்பர்ல பார்த்தோம்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆச்சு. ஸோ இப்போ பிஇபி, அதாவது நம்ம ப்ராஃபிட்டும் இல்லை லாஸ் இல்லைன்னு சிச்சுவேஷன் இல்லாம கொஞ்சம் லாபம் வரும் அப்படின்ற நிலைமைக்கு வந்தது. ஸோ அது வந்த உடனே ஓகே, இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 10% ப்ராஃபிட் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும், சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் எங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இப்படி பாத்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஆஸ் அ சக்சஸ், நம்ம இவர் வெங்கடேஷன் ஸ்லைட் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுத்தா ஃபைனலி நமக்கு ஒரு கோப்பை, அந்த கோப்பை தான் நம்ம சக்சஸ். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல இருந்து பிளான் பண்ணி கிளைண்டோட கூடவே இருந்து ஒரு சேலஞ்ச், இது ஒரு டைனமிக் பட்ஜெட் கூட சொல்லலாம். நார்மலா பட்ஜெட் போட்டுட்டு நம்ம எப்படி பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ஷன் எடுத்துட்டோம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அது ரொம்பவே டைனமிசம், எல்லா மாசமும் ஒரு சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால கிளைண்டோட க்ளோஸா என்கேஜ் பண்ணிட்டு நம்ம ஒரு சிச்சுவேஷனும் எப்படி நம்ம பண்ணணும், பிளான் பண்ணணும் சொல்லி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கூடவே இருந்து நம்ம டிவைஸ் பண்ணிட்டு ஸோ ஃபைனலி பாத்தீங்கன்னா சக்சஸ். நம்ம மார்ச்ல அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்தது. திஸ் இஸ் a ரியல் கோவிட் 1.2 லாஸ்ட் இயர் சினாரியோட சக்சஸ் ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம பட்ஜெட்டரி ரீகேப் பார்க்கலாம். இது நம்ம இவரும் வெங்கடேஷனும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ பேசிக்கலி நம்ம இனிஷியலி பார்த்தோம் அடுத்த வருஷத்துக்கு நம்ம என்ன அப்ஜெக்டிவ், சேல்ஸ் அப்ஜெக்டிவா ப்ராஃபிட் அப்ஜெக்டிவா அப்படின்ற அப்ஜெக்டிவ் முதல்ல டிசைட் பண்றோம். அதை டிசைட் பண்ணிட்டு சேல்ஸ்னா நம்ம எங்கெல்லாம் எந்தெந்த ப்ராடக்ட்லயும் நம்ம சேல்ஸ் கொண்டு வரலாம், எந்தெந்த லொகேஷன், சப்போஸ் நம்ம இப்ப தமிழ்நாடுல இருக்கோம், நம்ம கர்நாடகா போகணும், ஆந்திரா போகணும் அந்த மாதிரி நினைக்கிறோம், இல்ல தமிழ்நாடுக்குள்ளேயே சேலத்துல இருக்கோம், திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணும், அந்த மாதிரி ஒண்ணு பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி எப்படி எங்கிருந்து நம்ம சேல்ஸ் கொண்டு வர போறோம் அந்த டீடைல்டு, ஏன்னா நம்ம பட்ஜெட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன பார்க்கணும்னா ஒரு டீடைல்டா நம்ம பட்ஜெட் பண்ணணும். எந்தெந்த ப்ராடக்ட், எந்தெந்த டிவிஷன், சேல்ஸ் பர்சன் வரைக்கும் நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற பிளானை டீடைல்டா போடுறோம். அதை பண்ணக்கப்புறம் எந்த மாதிரியான பட்ஜெட் பண்ண போறோம், இந்த வருஷம் நமக்கு டைப் ஆஃப் பட்ஜெட், ஓகே இந்த பட்ஜெட் நம்ம அக்ரி பண்ணுவோம், கேஷ் ஃப்ளோ பண்ணுவோம், இல்ல நம்ம இன்க்ரிமெண்டல் எடுத்துட்டு வரலாம், சேல்ஸ் ஸ்டேபிளா இருக்கு அதனால இன்க்ரிமெண்ட் எடுத்துட்டு வரலாம், இல்ல நம்ம ஜீரோ பேஸ் பண்ணுவோம், இந்த வருஷம் நமக்கு கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கு அதனால நம்ம ஃபண்ட்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு அதனால ஒரு செலவையும் பார்த்து பண்ணுவோம் அப்படின்ற போது நம்ம ஜீரோ பேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். டீமோட உட்கார்ந்து நம்ம இதான்ப்பா இந்த வருஷத்தோட பட்ஜெட், இந்த ஏரியால நம்ம ஃபோக்கஸ் பண்ணா இதெல்லாம் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஒரு பட்ஜெட்டோட முக்கியமானது என்னன்னா அது பிளான் மட்டும் பண்றது இல்ல, அந்த பிளான் பண்ணி அந்த டீமுக்கு கொடுக்கும் போது நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் வரும். ஏன்னா நம்ம டீம்ல சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே அவங்க பட்ஜெட் போட்டாங்க, அது பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம கையில இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல. இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருந்து இது பண்ண முடியும், அவங்களும் வந்துட்டு ஒரு பண்ண முடியாத பட்ஜெட் என்னைக்குமே டார்கெட் கொடுக்க மாட்டாங்க. நம்மளாலையும் நம்ம டீமாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம முதலாளியும் சரி ஆண்டர்பிரனரும் சரி அவர் பட்ஜெட் போடுவாங்க. அப்படி போட்டுட்டு ஓகேப்பா நீங்க இவ்வளவு பண்ணலாம், இந்த டிவிஷன்ல இவ்வளவு பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு டீமுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் த பட்ஜெட். பண்ணக்கப்புறமும் எல்லாமே நம்ம கையில இல்ல, மார்க்கெட் ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் அன்சர்டன். அப்படி பண்ணும்போது மார்க்கெட்ல ஏதாவது மாற்றங்கள் நடக்கலாம். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஒரு வாட்டியும் சில பிசினஸ் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை மானிட்டர் பண்ணுவாங்க, சில பிசினஸ் வந்து 1 மாசம் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்கவுங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணிட்டு என்ன வேரியன்ஸ் வருது, பாசிட்டிவ் வருதா, ஓகே ஒரு இடத்துல பாசிட்டிவ் இருக்கா, அந்த பாசிட்டிவ் நம்ம மற்ற இடத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமா, ஒரு இடத்துல நெகட்டிவ் இருக்கா, என்ன ரீசன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா டிசையர்ட் ரிசல்ட், எண்ட் ஆஃப் டே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறது நமக்கு என்ன வேணும்னு சொல்லி முடிவு பண்றோமோ அதை அச்சீவ் பண்றதுக்கு தான். ஸோ ஃபைனலி நம்ம இதெல்லாம் பிளான்டா சிஸ்டமேட்டிக்கா பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது. இது மட்டும் நம்ம பண்ணிட்டு அப்படியே விட்டுடவும் கூடாது. ஏன்னா நம்ம இவர் ஜெயச்சந்திரன் ஆரம்பிச்ச மாதிரி கண்டினியூஸ் growth கொடுக்கும். கண்டினியூஸ் growth எப்போ நம்ம கொடுக்கும், நம்ம இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா நமக்கு பிசினஸ்ல growth கன்சிஸ்டன்டாகவும் இருக்கும், நம்ம எவர் லாஸ்டிங் சஸ்டைனபிள் growth-ஆகவும் முடியும். இன்னொரு இதுல என்னன்னா எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸஸ் வந்து பட்ஜெட் ஆஸ் அ ப்ராசஸ் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது நேச்சுரல், ஏன்னா ஒரு இட்ஸ் அ ஹியூஜ் எக்ஸசைஸ். நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேட்டா எடுத்து வச்சுட்டு என்ன சேல்ஸ் பண்ணோம், எங்க சேலஞ்ச் இருக்கு, எது மாதிரிலாம் க்ரோ பண்ணலாம் அப்படின்ற டேட்டா எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம எல்லா பட்ஜெட் ப்ராசஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிசினஸஸ் தான் எஸ் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதலாளியை முடிவு எடுத்து பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணி முடிவு எடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஒரு எலைட்ல இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு அன்னோன், ஒரு
சேலஞ்சஸ் வந்துட்டு மத்த பிசினஸ் மாதிரி கிடையாது. ஒரு பட்ஜெட் பண்ணாத பிசினஸுக்கும் ஒரு பட்ஜெட் பண்ண பிசினஸுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க கண்ணு கூட பார்க்கலாம். அவங்களுக்குன்னு உள்ள சேலஞ்சஸும் அன்சர்டன்ட்டியும் ரொம்பவே குறைஞ்சிருக்கும். அவங்களுடைய growth சைக்கிளும் வேற அளவுக்கு போயிடும். ஸோ அதனால எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, நம்ம எல்லா கஸ்டமர்ஸும் சரி, நம்ம எல்லாரும் அந்த பட்ஜெட் அப்படின்ற ஒரு ப்ராசஸை இனிஷியேட் பண்ணணும். இட்ஸ் ஒரு அழைப்பு மாதிரி நாங்க சொல்றோம், ஒரு இன்விடேஷன். ஸோ தட் நம்மளும் நம்ம பிசினஸும் இந்த ஒரு செலக்ட் பிசினஸஸ் யார் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பண்ணி எப்படி பெனிஃபிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே குரூப்ல நம்மளும் போய் ஜாயின் பண்ணி நம்ம பிசினஸும் கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா growth வந்து அந்த ஜேர்னில நம்ம ஜாயின் பண்ணும். இட்ஸ் a humble invitation for us. So now the floor is open for questions. நீங்க உங்க chat logல any questions you can put up. Thank you all. Thank you everybody.